வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்? மீனை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு மீன் கறி தானுண்டு. இந்த மீன் கறியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஒரு மண் சட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அடுப்பில் சமைக்கிற மண் சட்டி. எல்லா வித கரண்ட் அடுப்புலையும் இந்த மண் சட்டியை வச்சு சமைக்கலாம். இந்த மண் சட்டி எங்கே வாங்கினோம்னு சொல்லி கடைசியாக வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இன்றைக்கு வந்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வினிதாக்கா வந்துக்கிறாங்க. அவங்களோட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் பாருங்கள் இந்த சட்டியை. இது வந்து இன்னும் ஒரு சட்டி உள்ளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. அதாவது பெயிண்ட்டோ அதுக்கு என்னன்னு தெரியல, உள்ளுக்கு பூசி இருக்கிறாங்க. பாருங்கள், இது ஒரு சட்டி உண்டு. நாங்கள் இன்றைக்கு மீன் குழம்பு வைக்க போகிற சட்டி பார்த்திங்கன்னா இப்படித்தான் அடியில் இருக்குது. அதாவது எங்களோட இந்த கரண்ட் அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடிய அளவுக்கு உள்ளுக்கு தட்டையாக இருக்குது கீழே. ஆனால் உள்ளுக்கு இந்த மாபிள் பூசின மாதிரி பூசி இருக்குது. அது ஆனால் வந்து ஒன்றும் கழுவினா ஒன்றும் வரையில. இந்த ஃபேன் சட்டி மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஹலோ சொல்லிக்கொள்கிறாங்க எங்களோட வினிதாக்கா. சொல்லுங்களேன். சரி வாங்க, அவங்களோட ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சட்டி சூடாகினோன்னே தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்கிறாங்க. நல்ல வாசமாக இருந்தது இந்த சட்டியில் சமைக்கிற நேரம். இந்த சட்டியில் வாசம். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சூடாகினா முதல் கடுகு போடுவோம். ஆனால் அவங்க என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா இந்த மிளகாய்த்தூள், அதாவது குழம்புக்கு போடுற கறி மிளகாய்த்தூளை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி கொள்கிறாங்க. முதலாவதாக வெந்தயம் போட்டுக்கொள்கிறாங்க. நாங்கள் கடுகு போடுவோம், அவங்க வெந்தயம் போடுறாங்க. மீன் குழம்புக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கூடுதலாக பார்த்திங்கன்னா மீன் குழம்புகளுக்கு வெந்தயம் கூட போடுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சின்ன சீரகம் கூடுதலாக போட்டுக்கொண்டாங்க கூடுதலாக. அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்குறாங்க. மிகவும் சுவையாக இருந்தது இந்த மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். வினிதாக்கா சமைச்சாலே சுவையாகத்தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அவங்களோட ஸ்டைலில் அவங்க வைக்கிற மீன் குழம்பு. அதாவது சிங்கள ஃபிஷ் கறி, சிங்கள ஸ்டைல் ஃபிஷ் கறி என்று சொல்லலாம். இப்போ வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு தூளை போட்டுக்கொள்கிறாங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த செய்து வச்ச பேஸ்ட், அதாவது இந்த குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் என்ன மிளகாய்த்தூள் பாவிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி செய்து கொள்ளுங்கள். நல்லா எல்லோரும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அவங்க பேஸ்ட் ஆக்கினாங்கன்னு. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலான மீன் குழம்பு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு வரணும். இதையும் எல்லா மீன் குழம்பையும் பார்க்காதாக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலில் வைக்கிறீங்கன்னு உங்களோட முறையை நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் வரும் வரையும் அந்த மிளகாய் தூளை போட்டு வதக்கி எடுக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கொள்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு போடுமோ அதுக்கேற்ற தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு. இப்போ தேவையான உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இது தேங்காய் பால், டின்னில் வந்த தேங்காய் பாலை நான் உடைச்சதால் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தது.
டின்னில் வர தேங்காய் பால் உடைச்சிங்கன்னா அந்த டின்னோடைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதுக்காக நான் வந்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சபடியாக கொஞ்சம் கட்டி ஆயிட்டுது. நீங்களும் என்ன தேங்காய் பால் பாவிக்கிறீங்களோ அதை நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. இனி இந்த சோஸை வந்து நல்லா எண்ணெய் மேலால் வரும் வரையும் கொஞ்சம் திக்காக விடுவோம். பாருங்கள், நாங்கள் கலவாய் மீன் வந்து எடுத்துருக்குறோம் சமைக்கிறதுக்காக. இன்றைக்கு நல்லா எண்ணெய் மிதந்து வந்த பிறகு இப்போ அவங்க மீனை போடுறாங்க. நீங்கள் என்ன மீன் சமைக்க போகிறீங்களோ அந்த மீனை இதே ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு கொள்ளுங்க. இந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கடையில் வரும். நாங்கள் அதை வாங்கி தேவையான அளவுக்கு ஒரு கிழமைக்கு பிரித்து டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்வோம். அதாவது நல்ல உறைஞ்சி போன நிலையில் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே குளிர்சாதன பெட்டியில் வச்சு நாங்கள் பாவிப்போம். அதை எடுத்து வெளியே வச்சா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் மாதிரியே இருக்கும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா திக்காகி மீனும் அவிஞ்சிட்டுது. இதுதான் வந்து எங்களோட விண்ணித்தாக்காட ஃபிஷ் குழம்பு ஸ்டைல். நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மிச்சம் இருக்கிற மீன் குழம்புகளையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இந்த மீன் குழம்பையும் போட்டு விடுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. நாங்கள் மீனும் கீரையும் இன்னும் மரக்கறியும் செய்திருந்தோம். அதை எடுக்கையில் அந்த கடையை ஒருக்கா விசிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த சட்டி வாங்கின கடையை ஒருக்கா போய் பார்ப்போம். அது சூரிச்சிலே இருக்குது. அதில் அட்ரஸ் வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இலங்கை இந்தியா மக்களுக்கு தேவையான கலாச்சாரத்துக்கு தேவையான எல்லா வித பொருட்களும் அந்த ஒரு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அவர் விற்கிறார். அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் டெர்மின் எடுத்துகிட்டு போய் அந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம். நான் 3 சட்டி வாங்கினேன் 60 சுவிஸ் ஃப்ராங்குக்கு கொடுத்து. பாருங்கள், இது வந்து இந்த சாமி படம் வைக்கிற இந்த அலுமாரிகள். நாங்கள் இதில் ஒரு சுவரில் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு அலுமாரி ஒன்று வாங்கினோம். எங்களுக்கு அவ்வளோ இடம் இல்லை அதை வைக்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி ஒன்று தான் நான் வந்து வாங்கி கொண்டு வந்தோம். சரியான விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஃப்ராங்க் இந்த இது. பாருங்கள் சட்டியை, இதுதான் அந்த அடுப்பில் வச்சு சமைக்கிற சட்டி. கடையை இருக்க சின்னதாக எடுத்தோம். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நிறைய சாமி படங்கள், சாமி சிலைகள் என்று சொல்லி எல்லா விதமான அலங்கார பொருட்கள், சாமத்திய வீடு, கல்யாண வீடுன்னு சொல்லி எல்லா வித தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி பொருட்களை வச்சு விற்கிறார். நான் இதில் 2-3 இட்லி சட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது, நிறைய சட்டி எல்லாம். இந்த அட்ரஸை உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்டுட்டு டெர்மின் எடுத்துகிட்டு நேரடியாக போய் சூரிச்சில் இருக்கிறாக்கள் வாங்கி கொள்ளுங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க சுவிஸில் இருக்கிற ஆக்களுக்கு. நன்றி, வணக்கம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.